கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, முடிந்த அளவுக்கு நீங்க போய் செய்ய வேண்டாம். உங்களை தேடி வருகிற மக்களுக்கு ஏதாவது விதத்துல உதவியா இருங்க. நம்மளே சொல்லிடுறோம், அவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் ஆண்டரை ஏமாத்துது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவருடைய பசி அவளுதான் தெரியும். என்னை பசியாற்றின பல மக்கள் என்னை நினைக்கிறேன். இந்த ஆரம்ப நாட்களில அவர்களை இன்னும் என் கண்முன்னே நான் வைத்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை பசியாற்றின எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகமான பாடுகள், போராட்டங்கள், 13 ஆண்டுகள். ஆனால் அந்த நேரங்களிலே என்னை ஆதரித்து, என்னை அரவணைத்து, எனக்கு உணவு தந்த அநேகரை இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். சிலர் நித்தியத்துக்கு போய் இருக்கிறார்கள், அவர்களை மறக்கவே இல்லை. சில உயிரோடு கூட வாழ்கிறார்கள், அவர்களை நான் மறக்கவில்லை. ஏனென்றால் அது உலகத்துல சொல்றாங்க, அன்னமிட்ட கை, ஆதரித்த கை. அப்படியானால் அந்த ஆண்டவர் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கிற கர்த்தர். இஸ் கம்பேஷன் ஃபெயில் நாட். பார்வையடை செய்கிற கர்த்தர், சுகமாக்குகிற கர்த்தர், உன் பசி ஆற்றுகிற கர்த்தர். 4வது குறிப்பு, மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 39 அவர் கலிலியா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உன் சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்றான், வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். வாழ்க்கையில இது இயலாத ஒரு காரியம். குஷ்டரோகி அது ஒரு தீராத வியாதி. அதாவது ஒருவர் கிட்டி சேரக்கூட வியாதி. கணவன் எங்கே, மனைவி எங்கே, பிள்ளைகள் எங்கே, இது பார்க்கிறோமே. அது பாவத்தால் வருகிறதா என்பது பெரிய கேள்விக்குறி. ஏதோ ஒரு தாக்கம், ஒரு பலவீனம். பாருங்க, குஷ்டரோகி இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு கையை நீட்டி அவனை தொட்டு. யோசித்து பாருங்கள், மனிதன் எங்கே தெய்வமாகிறான்? ஒரு கேள்வி. நாளை நான் படிச்சேன் ஒரு புஸ்தகத்துல, மனிதன் எங்கே தெய்வமாகிறான். அதற்கு அந்த ஆசிரியர் கொடுக்கிறார், அது ஒரு வார பத்திரிகை. அதில் எழுதுகிறார், மறைந்த தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் ஒரு குஷ்டரோகியை தொட்டு அணைத்து கொண்டாராம், அங்கே அவர் தெய்வமாகிறார் என்று அந்த ஆசிரியர் எழுதுகிறார். அப்படியானால் ஒரு மனிதன் தொட முடியுமானால் நம்மளால் தொட முடியாது. அது ஒரு விளம்பரங்களுக்காக இருக்கலாம், நடிப்பா கூட இருக்கலாம், அது போட்டோ வரணும். ஆனா இவர் அப்படி அல்ல. கிறிஸ்து பாருங்கள், அவன் வந்து அவன் வேண்டிக் கொண்ட